ஹலோ நண்பர்களே, உன் வீட்டுக்காரரும் உனக்கு ஒரு குழந்தை என்னடான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரு பழைய கஸ்டமர் வீட்டுக்கு சோபா சர்வீஸுக்கு ரீசர்வீஸ் போயிருந்தேன். அப்போ அவங்க வயசுக்குள்ளே பக்கத்தில் உட்காந்துருக்கு. இந்த அம்மா அந்த வீட்டுக்கார் எங்கள் வீட்டுக்கார் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டாருங்க, அப்படிங்க இப்படின்னு குறையா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த அம்மா கேட்டேன், அம்மா உனக்கு மொத்தம் எத்தனை குழந்தை? என்ன, ஒரு பையன் ஒரு பொண்ணு? இல்லைம்மா, உன் வீட்டுக்காரும் உனக்கு ஒரு குழந்தை தான். அவரே உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது மெட்ராஸில் சொந்த வீட்டுக்காரு, ஏசப்பா சொந்த வீட்டுக்கார் வந்திருக்காரு, இந்த மாப்பிள்ளை என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் எப்படி சாமி கும்பிட்டா. இப்போ பாரு, உனக்கு சென்னையில் சொந்த வீடு. ஏதோ நீ படிக்கும்போது 70 மார்க் வாங்கியிருப்பா, உங்கள் வீட்டுக்காரர் ஒரு 25 மார்க் வாங்கியிருப்பார். உனக்கு 3 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை 70 மார்க் வாங்கும், ஒரு பிள்ளை 40 மார்க் வாங்கும், ஒரு பிள்ளை 25 மார்க் வாங்கும். எல்லா பிள்ளையும் ஒன்றா தானே பாப்பா. உன் வீட்டுக்காரன் பிள்ளையா பாருமா, குறைய சொல்லி அவரை இன்னும் கீழ்ப்படுத்தாத. கடவுள் தந்த புருஷனுக்கு நன்றி சொல்லி சந்தோஷமாக இருந்தேன். சரி.